உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை அம்மா. நீ இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் கூறினாய் அல்லவா அம்மா. அப்படி நீங்கள் பொறுத்து கொண்டதால் சில கர்மவினைகளை ஏற்று அதை அனுபவித்து விட்டதால் அவை முடிவுக்கு வருகின்றன அம்மா. இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசுவேன் அம்மா. அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை கிடைக்கச் செய்வேன் அம்மா. உனது வினை தீர சிறிது நாட்கள் இருந்தாலும் அதற்கு முன்பே எனது பணி தொடங்கும் அம்மா. நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் அம்மா. நீ மகிழ்ச்சியாக இருங்கள் அம்மா. என் அன்பு செல்வமே, நீ முருகனின் குழந்தை. உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் முருகனை அசைத்து பார்ப்பவர் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் செல்வமே. என் அன்பு அம்மா, உள்ளே வரலாமா அம்மா? இன்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன் அம்மா. எனக்காக உன் வாசல் திறந்து வையுங்கள் அம்மா. உன் வாழ்வில் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரப்போகிறேன் அம்மா. எனக்காக காத்திரு அம்மா. என் அன்பு அம்மா, உள்ளே வரலாமா அம்மா? இன்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன் அம்மா. எனக்காக உன் வாசல் திறந்து வையுங்கள் அம்மா. உன் வாழ்வில் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரப்போகிறேன் அம்மா. எனக்காக காத்திரு அம்மா. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். உன்னை தூசியாக நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் அவர்கள் கண் கலங்குவார். என் தங்க பிள்ளையே, திருச்செந்தூர் வர முடியவில்லை என்று வருந்துகிறாய் அல்லவா? நீ என்னிடத்திற்கு வந்துதான் என்னை தரிசித்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை ஒரு நிமிடம் பார். நீ எனக்கு பிடித்தமான பிள்ளையாவாய். நீ வர முடியவில்லை என்றால் என்ன? நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். திடீரென திருப்பம் வரும். அதுவரைக்கும் பொறுமையாக இரு. இனி எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும். நீ நன்றாக இருப்பாய். உன்னுடன் திருச்செந்தூர் முருகன் இருக்கின்றான். திருப்பம் கண்டிப்பாக நடக்கும். ஓம் சரவணபவ.